அக்கா அக்கான்னு கூப்பிடுற அன்புக்குரிய ஜெயலலிதாவிடம் எப்படி விசுவாசமாக நடந்து கொண்டாரோ அதே போலவே எடப்பாடி பழனிசாமி விசுவாசமாக நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கையில தான் அவர் ஆக்குறாங்க சசிகலா. அவர் முதல்வராக இருப்பதற்கு தன்னுடைய சொந்த செலவில்ன்ற தன்னுடைய சொந்த பொறுப்பில் மிகப்பெரிய பரிசை அன்றைக்கு இருந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அவர் கூவத்தூரில் வச்சு கொடுத்தாரு. எடப்பாடியார்கிட்ட சொல்லி நீங்கள் தான் முதல்வர் நான் சொல்ல போகிறேன்னு சசிகலா சொல்லிடுறாங்க. மறுநாள் முன்மொழிந்து அவர் முதல்வர் ஆக்குறாங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட ராத்திரி இருக்குல்ல, அன்றைக்கி ஒரு பெரிய திருப்பம் நடக்க இருந்தது. அந்த திருப்பம் நடந்திருந்தால் எடப்பாடியார் இன்னைக்கு முதல்வராக இருந்திருக்க மாட்டார். எடப்பாடியார் கூடவே இப்போவும் இருக்கிற ஒரு முன்னாள், அந்த முன்னாளுக்கு எடப்பாடியார் முதல்வராக்குறது பிடிக்கல. இந்த தகவல் கசிந்த உடனே போராடி போய் சசிகலாவை பார்க்குறாரு இன்னைக்கு ராத்திரி. பார்த்துட்டு சசிகலா கிட்ட சொல்கிறாரு, அம்மா உங்கள் சமூகத்தில் முக்குலத்தோர்லேயே ஒருத்தர் ஆக்குனீங்க, அவர் உங்களுக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் சமூகத்திலேருந்து வெளியில் ஆக்கலான்றதுக்காக இப்போ நீங்கள் வந்து கொங்கு சமூகத்திலேருந்து ஆக்குறீங்க. கொங்கு சமூகம் உங்களுக்கு விசுவாசமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. பதவி இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, பதவி இல்லாதப்போ ஒரு மாதிரி இருப்பாங்கம்மா. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லுப்பான்னு கேஷுவலாக சசிகலா கேட்டப்போ அவர் சொல்கிறாராம், பேசாமல் ஒரு தலித்தை முதல்வராக்கிடுங்கம்மா. இது நிரந்தரமாக ஆக்காட்டி கூட இதுவரையும் யாருமே செய்ய முடியாத ஒரு முயற்சி இது. ஒரு தலித்தை முதல்வராக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்கிறார் கட்சிக்குள்ளேயே. அவர் ரொம்ப சரியான ஆளாக இருப்பாருமா. அவர் ஆக்கிட்டிங்கன்னா தலித் சமுதாயம் முழுக்க உங்கள் பின்னாடி நிற்கும். முக்குலத்தோர் சமுதாயத்தில் தான் நீங்கள் வந்து அந்த முக்குலத்தோருக்காக தான் பண்ணுறீங்கன்ற எண்ணமும் போயிடும். இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். இந்திய அளவில் இந்த விஷயம் பேசப்படும். முதல்ல பண்ணிவிடுங்கம்மா, பண்ணிவிட்டு அப்புறம் ஆகிறத பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சசிகலா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சமுதாயம் என்னங்க சமுதாயம், அனுபவம் தான் முக்கியம். நான் பார்த்தவரையும் எடப்பாடி கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், என் கையை மீறி அவர் எங்கே போயிட போகிறாரு. அதுவும் இல்லாமல் முக்கால் கிணறு தாண்டியாச்சு, இனிமேல் பின்னாடி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுநாள் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. எடப்பாடியாரை அவர் முதல்வராக அறிவிக்கிறார். ஆனால் சிறைக்கு போன பிறகு சசிகலாவுக்கு படிப்படியாக போய் சேர்ந்த தகவல்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு சசிகலா மீது விசுவாசமாக இல்லை என்பதாகத்தான் இருந்தது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருப்பதை விரும்பாத பெரிய சக்திகள் எல்லாமே பல தகவல்களை வந்து பரப்பன அக்ரஹாரா சிறையில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. சிறையில் இருந்து கொண்டே தன்னுடைய இந்த சந்தேகத்தை, இப்படியெல்லாம் உங்களை பற்றி செய்தி வருது, இது என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க தகவல் அனுப்பியிருக்காங்க. அப்போ அனுப்பும்போது எடப்பாடியார் நேரடியாக பதில் சொல்லாமல் வேற ஒருத்தர் மூலமாக இன்னொரு தகவலை சொல்லி அனுப்புகிறார் சசிகலா கிட்ட. அப்படி இல்லாமல் எதுவுமே கிடையாது, எடப்பாடியார் எப்பவுமே உங்களுக்கு எதிராக போக மாட்டார். இப்போ கூட பாருங்கள், உங்களுடைய சொத்துக்கள் எல்லா மாவட்டத்திலையும் கையகப்படுத்தணும்னு உத்தரவு போட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் நினச்சா எல்லா சொத்தையும் கையகப்படுத்தலாம். அதை ஒத்தி போட்டுக்கிட்டு தானே வர்றாரு, உடனே பண்ணாமல் தானே இருக்காரு. இதுக்கு சட்ட ரீமடி கிடைக்கும் தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் நினச்சிருந்தா எல்லாத்தையும் முடக்கிருக்கலாம்ல, முதல்வராக உட்காந்து உங்களை ஒரே அடியில் காலி பண்ணியிருக்கலாம்ல. அப்படிலாம் பண்ணாமல் தானே இருக்காரு. நீங்கள் வீணாக சந்தேகப்படாதீங்க, அவசரப்படாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதன் பிறகும் எடப்பாடியார் முதல்வர் பதவியை விட கட்சி தன்னுடைய கைவசப்படுத்தணுன்றதுக்காக சில நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. மிக கடுமையான சில முடிவுகள் எடுக்கிறாரு. அது வந்து தினகரனுக்கு எதிராக போகுது. தினகரன் வந்து உடனே சசிகலாவுக்கு தகவல் சொல்லி அனுப்புறாரு. அடி மேலே அடி வச்சா அம்மிய நகரும் அப்படிங்கிற மாதிரி சின்னம்மாவுக்கு எடப்பாடியார் மேலே ஃபுல் வெறுப்பு வந்துடுது. அப்புறம் பார்த்த அரசியல் காட்சிகள் எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்குமே பொதுவானது தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஏன் நிறுத்துறோம் அப்படின்னா, எடப்பாடி என்பவர் ஜெயலலிதாவுடைய வாரிசு கிடையாது. ஆனால் அவர் ஒரு முதல்வராக வர முடிந்தது. ஓ பன்னீர்செல்வம் என்பவர் ஜெயலலிதாவுடைய வாரிசு கிடையாது, அவர் முதல்வராக வர முடிந்தது. அப்போ வாரிசுகளை உற்சாகப்படுத்தாத ஒரு கட்சி தானே அதிமுக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அல்ல, அதிமுகலையும் ஒரு வாரிசு உருவாகி அதிமுகனுடைய கட்சி பதவியோ இல்லை ஆட்சியோ ஜெயலலிதாவுக்கு அடுத்து வகிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்க முடியும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு நான் ஜெயலலிதா அம்மாவோட கூட ஒரு குட்டி பையன் நிற்கிற மாதிரி போன எபிசோடில் ஃபோட்டோ போட்டிருந்தேன் இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் வச்சவங்க என்ன நினச்சிட்டாங்க, இது வளர்மகன் சுதாகரன் வளர்மகனாக எடுத்தாங்கல்ல, அவரா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது, அது யாருன்னா விவேக் ஜெயராமன். இந்த விவேக் ஜெயராமன் யார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக புரிய வைக்கணும்னா, இவர் செய்தியில் அடிபட்டது ஒரு சந்தர்ப்பத்தில். எப்போன்னா, ஜாஸ் சினிமாஸ் அப்படிங்கிறது வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து மதிப்பு உள்ள ஒரு சொத்தை வந்து இவர் வாங்கினார், அதுக்கு நிர்வகிக்க போகிறார் அப்படின்னு ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது ஒரு தகவல் வந்தது. இந்த விவேக் ஜெயராமன் யார்? ஜெயலலிதா திராட்சை தோட்டம் வைத்திருந்தார் ஹைதராபாத்தில். இப்போ கூட அது என்ன இருக்குன்னு தெரியல, அந்த சொத்து இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த தோட்டத்தை நிர்வகிப்பதற்கு அவருக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவைப்பட்டது. சசிகலா ஜெயலலிதாவோட வந்து சேர்றாங்க. நட்ராஜன் கூப்பிட்டு வந்து விடுறாரு. ஒரு வீடியோ கடை வச்சுருந்த சசிகலா ஜெயலலிதாவோட சேர்ந்து தோழியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சசிகலா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி போகுது ஜெயலலிதாவுக்கு. அவருக்கு எல்லா விஷயத்துலையும் இடம் கொடுக்குறாங்க. மெல்ல மெல்ல ஆட்சி கட்சி இதுக்குள்ளலாம் வந்து சசிகலா தலையை நுழைக்கிறாங்க. வெளியிலேருந்து நட்ராஜன் அட்வைஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சசிகலா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமையில தான் ஜெயலலிதா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் திராட்சை தோட்டத்தை பொறுப்பாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு ஜெயலலிதா நினைக்கிறாங்க. அப்போ சசிகலாவுக்கு வந்து 2 அண்ணன் 1 தம்பி. டாக்டர் வினோதகன், கூத்தாநல்லூர் வினோதகன் ஒரு அண்ணன்,
ஜெயராமன் ஒரு அண்ணன், தம்பி தான் திவாகரன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா என் அண்ணன் ஜெயராமன் வந்து நம்பிக்கையான ஆளாக இருப்பார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை விட்டு திராட்சை தோட்டத்தை பார்த்துக்க சொல்லலாமா, அவர் அனுப்பலாமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பிறகுதான் ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி நடத்தி ஜெயராமனுக்கு என்னெல்லாம் தெரியுது, பத்திரமா பார்த்துக்குவாரா, நம்பிக்கைக்குரியராக இருப்பாரா அப்படின்லாம் அவங்க ஜெயலலிதா கேட்குறாங்க. அப்போ ஏற்படுகின்ற பழக்கத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயராமனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. தன்னுடைய பொறுப்பாலும் பக்குவத்தாலும் நிதானத்தன்மையாலையும் ஒரு கட்டத்தில் ஜெயராமன் வந்து ஜெயலலிதாவுக்கு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி ஆகிடுறாரு. உங்களுக்கு கேட்குறதுக்கு இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்குற கம்பீரமான சிங்கம் மாதிரி ஜெயலலிதாவை தான் தெரியுமே தவிர உள்ளுக்குள்ளே வந்து எப்படிப்பட்ட ஜெயலலிதான்னு தெரியாதனால நம்ம கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் முற்றிலும் உண்மை. அப்போ ஜெயலலிதா என்ன நினைக்கிறாங்க, கிட்டத்தட்ட தன்னுடைய ஒரு அப்பா ஸ்தானத்திலேயே வச்சு ஜெயராமனோட பழக ஆரம்பிக்கிறாங்க. ஜெயராமனுடைய நேர்மை பிடிச்சு போகுது, ஜெயராமனுடைய விசுவாசம் பிடிச்சு போகுது, அவர் காட்டுற அன்பு பிடிச்சு போகுது. இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதானுடைய அப்பா பேர் ஜெயராம், ஜெயலலிதா ஜெயராம் அப்படின்றது அவங்களுடைய பேர், ஜெயலலிதா தான். அவருக்கு அந்த பேர் ஒற்றுமை மட்டுமல்ல, பல விஷயங்கள்லையும் வந்து ஜெயராமனை பிடிச்சு போனோடனே ஜெயராமனுடைய மனைவி இளவரசியோட ரொம்ப அன்பாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இளவரசிக்கு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை தான் விவேக் ஜெயராம். விவேக் ஜெயராம் பிறந்த பிறகு ஜெயலலிதாவினுடைய நடவடிக்கையில் போயஸ் கார்டனுக்குள்ள முற்றிலுமான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தைய அவங்க ரொம்ப பிடிச்சி போகுது. கிட்டத்தட்ட அந்த குழந்தை பிறந்த சில மாதங்கள்லேயே அது ஏதோ தனக்கு பிறந்த குழந்தை மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவரையிலும் ஹைதராபாத் திராட்சை தோட்டத்துக்கு எப்போவாது போய்கிட்டு இருந்த ஜெயலலிதா இளவரசியினுடைய கையில் தவழற இந்த குழந்தையை பார்ப்பதற்காகவே அடிக்கடி ஹைதராபாத் போகிறது, எடுத்து கொஞ்சறது, அந்த குழந்தையோட விளையாடுறது அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த நெருக்கம் அதிகமாகி அந்த குழந்தைய விட்டு பிரியவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் யாருமே எதிர்பாராம ஒரு பெரிய அளவில் விதி விளையாடிடுது. ஹைதராபாத் தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க ஜெயராமன் அங்கே மின்சாரம் தாக்கி இறந்து விடுகிறார். அந்த இறந்து அவருடைய மனைவி கைம்பெண்ணாக மாறி இளவரசி வாழ்விழந்து தவிக்கிற காட்சியை பார்க்கும்போது ஜெயலலிதா வந்து தாங்கவே முடியல. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து தானும் ஒரு காரணமாயிட்டோமோ, எங்கேயோ நல்லா புருஷ பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியவங்களை திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு அனுப்பிச்சு அங்கே இறந்து போகிறது நம்ம காரணமாயிட்டோமோன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த பொறுப்புணர்வும் குற்ற உணர்ச்சியும் பரிவாகவும் பாசமாகவும் அந்த குழந்தை விவேக் ஜெயராமன் மேலே அவங்களுக்கு வந்துடுது. இளவரசி வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபோட்டோலாம் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகும்போது ஜெயிலுக்கு வரும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க போவாங்க வருவாங்களே தவிர ரொம்ப விவரமான ஆள்லாம் கிடையாது. அவங்க அன்னிலேருந்து இன்னி வரலாம் அப்படி தான் இருக்காங்க. ஒரு ₹200 பொம்மை வாங்குறது ரோட்டில் நின்று சண்டை போட்டு பேரம் பேசுவாங்களாம் அவங்க. அதை பார்த்து அவங்க சொல்கிறாங்க. அது வந்து போயிட்டு மல்லுக்கு நின்றுக்கிட்டு இருப்பாங்க கடைக்காரனோட. அப்படிப்பட்ட இளவரசி அப்புறமா போயஸ் கார்டனுக்கே வந்துடுறாங்க. சசிகலா தன்னுடைய பொறுப்பில் வச்சுக்கிறாங்க. குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. தினமும் ஒரு சினுங்கல் சத்தம், குழந்தை சத்தம், சலங்கை சத்தம், குழந்தை போட்டுக்கிட்டு போகிறது, தண்டை ஒலின்னு கேட்க ஆரம்பித்த உடனே ஜெயலலிதாவுக்கு அந்த வீடே ரொம்ப கலகலப்பான மாதிரி இருக்குது. தனக்கு திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு தியாக வாழ்க்கையை அவங்க நினச்சாலும் கூட வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறாங்க. டெய்லி ஜெயலலிதா எந்த பிஸியில் வெளியில் போனாலும் சரி, அவங்க வாசலில் போய் காரில் ஏறும்போது போர்ட்டிக்கோல யாராவது கொண்டு வந்து அந்த குழந்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு காட்டணுமோ, கொஞ்சிட்டு விளையாடிட்டு தான் போவாங்களாம். அதே மாதிரி எவ்வளோ டென்ஷனில் இருந்து வெளியிலேருந்து வந்தாலும் கூட வரும்போது அந்த குழந்தைய போர்ட்டிக்கோல வச்சுக்கிட்டு நிற்கணும். உள்ளே வரும்போது குழந்தையுடைய முகத்தை தான் பார்க்கணும்னு ஜெயலலிதா சொல்லுவாங்களாம். இது ஒரு காலகட்டம் வரலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த குழந்தைய தன்னுடைய குழந்தை மாதிரியே ஒரு வாரிசாகவே வரித்து கொண்டு ஜெயலலிதா வந்து அன்போடு பழகிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் யார் சொன்னாங்களோ என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஒரு கிருஷ்ண ஜெயந்தியா என்னன்னு தெரியல, அந்த ஃபோட்டோ கூட இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி அதை நான் போடுவேன். என்னென்னா, ஜெயலலிதா தன்னுடைய ஜாதி வழக்கப்படி தன்னுடைய குல வழக்கப்படி அந்த குழந்தைக்கு பூணூல் போட்டு அந்த பூணூலோட குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டு இருந்த காட்சியெல்லாம் ஃபோட்டோவில் இருக்குது. அப்போ இந்த குழந்தை ஏதோ ஒரு வகையில் வந்து தன்னுடைய குழந்தை மாதிரியே இல்லை தன்னுடைய பேரன் மாதிரி என்னென்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு வகையில் வந்து எந்த உறவுன்னு சொல்லலாம். பட் இனம் புரியாத வகை சொல்ல முடியாத ஒரு உறவு, ஆனால் வந்து முழுக்க முழுக்க தூய்மையான பாசமான அன்பு. அந்த அன்பு வந்து அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டே வருது. இந்த விவேக் ஜெயராமன் வளர்ந்துக்கிட்டே வரும்பொழுது இதை வந்து மன்னார்குடி குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பொறாமையோடு பார்க்குறாங்க. ஏன்னா ஜெயலலிதா என்பது ஒரு சொத்து சுரங்கம், கொற்ற பணம், எங்கும் அதிகாரம், இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி வளர்றானே, இந்த பையன் மேலே வந்து அம்மாவுக்கு ரொம்ப ஒன்றுதல் வருது, என்ன பண்ணலான்னு தெரியலன்னு எல்லாரும் தவிக்கிறாங்க. இது வந்து சசிகலாவும் கண்ணில் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீ கம்முன்னு இருங்கடா, ஏதோ ஒன்று சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம்னா சசிகலாவும் சொல்கிறாங்க. அதையும் மீறி ஒரு கட்டத்தில் விவேக் ஜெயராமனுக்கு பலவிதமான தொல்லைகளும் பிரச்சனைகளும் வர ஆரம்பித்த உடனே ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு நீ இந்த தோட்டத்தில் இனிமேல் இருக்காத, வராத, போகாத, போய் எங்கேயாவது படின்னு சொல்லி வேற எங்கேயோ அனுப்பி ஒரு கண்ணுக்கு தெரியாத இடத்துல வந்து அவர் போய் படிக்கிட்டோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க விவேக் ஜெயராமனை. விவேக் ஜெயராமன் போயஸ் தோட்டத்துக்கு நெருக்கமானவர், ஜெயராமன் என்கின்ற இளவரசி என்கின்ற தாய் தந்தையருக்கு பிறந்தவர், சசிகலானுடைய உறவினர் அப்படிங்கிறதுலாம் தெரியாமலே படிக்க வைக்கப்படுகிறார், வளர்கிறார், பெரியவர் ஆகிறார்.
ஒரு ஐடிசி கம்பெனியில் வேலைக்கு சேர்றார். அந்த ஐடிசி கம்பெனியில் கூட அவர் யாருங்கிறது தெரியாமையே தான் வேலையில் இருக்கார். இப்படியே தான் இருக்கார். வருவார், ஜெயலலிதா அம்மாவை பார்ப்பார், பேசுவார், அவங்களும் அன்பை பொழிவாங்க, போயிடுவார். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு விவேக் ஜெயராமனும் தன்னுடைய சசிகலா ஜெயலலிதா தொடர்புகளை சொல்லாமே இருந்திருந்திருக்காரு ஒரு கட்டம் வரலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, அவர் வேலை பார்த்த கம்பெனியோட இம்மீடியட் பாஸ் கிட்ட போய் அவர் வந்து 2 மாதம் லீவு கேட்குறாரு. அவங்க இம்மீடியட் பாஸ் கேட்குறாங்க, என்னப்பா எதுக்குப்பா உனக்கு லீவு? இல்லைங்க, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் இதுக்கும் ஒரு பிரச்சனை, அதுக்காக நான் போய் ஆகணும். அதுக்கு எதுக்கே 2 மாதம் லீவு கொடுக்க முடியாது, போயா அப்படின்னு. அப்போ எனக்கு வேலையே வேணாங்க, போகிறேங்க அப்படின்னு விவேக் ஜெயராமன் சொல்லும்போது, என்ன நீ ஏதோ பிரச்சனைங்கிற வேலையை விட்டு போகிறாங்க, அவ்வளோ தூரம் போகிற அளவு என்ன ஆகி போச்சு இப்போ அப்படின்னு. அப்போ தான் அந்த இமிடியட் பாஸுக்கே வந்து தெரியுமா விவேக் ஜெயராமன் யாருன்னு. ஐயோ தம்பி நீ போப்பா, நீ எப்படி வேணா போன்னு சொல்லி அனுப்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு விவேக் ஜெயராமனும் தன்னுடைய தொடர்புகள் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் தான் இருந்திருக்காரு ஒரு காலகட்டம் வரலும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் இதுக்கு இடையில ஒரு காலகட்டத்தில் சுதாகரன் வளர்ப்பு மகனாக எடுக்கணும் அப்படிங்கிற வற்புறுத்தல் வந்து, அந்த வற்புறுத்தலுக்கு இணங்க சுதாகரனை வந்து வளர்ப்பு மகனாக எடுத்து, அதனால் ஏகப்பட்ட கெட்ட பேர் வந்து குழப்பம் ஆகி, அப்புறம் சுதாகரனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு, ஜெயலலிதா ஜெயிலுக்கு போய், திரும்பி வந்து பார்த்தா கண்டெய்னரில் எல்லா பணமும் வெளியில் போய், வெறும் 75,000 ரூபா பணம் தான் இருந்தான் போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வந்து ஜெயிலில் போயிட்டு ஜாமீனில் வரும்போது. ஸோ அதோட சுதாகரனுடைய எபிசோடுங்கிறது கட்டு. ஆனால் விவேக் ஜெயராமனை ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாரிசாகவோ இல்லை ஒரு முக்கியமான இடத்துலையோ அறிவிக்கணும்னு ஜெயலலிதா நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுலேயும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. விவேக் ஜெயராமனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கிட்ட சொல்லாமல் விட்டுறாங்க. ஜெயலலிதா வந்து இந்த பொண்ணு பார்த்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற பையன் கிட்டத்தட்ட நம்ம பையன் மாதிரியே இருக்கான், இவனுக்கு வந்து ஒரு சம்பந்தம் பார்க்குறாங்க, அந்த சம்பந்தம் எப்படிப்பட்ட சம்பந்தம்னு தெரியும். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு உறவாகவோ தெரிஞ்சவங்களோ மாறிட்டாங்கன்னா, அவங்க பிரச்சனை இல்லாத ஆளாக இருக்காங்களான்னு பார்க்கணும்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ்லேருந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க. அப்போ இருந்து இன்டெலிஜென்ஸ் ஐஜி என்ன பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக அந்த மணமக்களுடைய வீட்டை பற்றி ஆராயிறாரு. ஆராய்ஞ்சிட்டு அதிர்ச்சியான தகவலை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அம்மா, விவேக் ஜெயராமனுக்கு வந்து மாமனாராக வரப்போகிறவனுடைய ஜாதகம் கொஞ்சம் சரியில்லைம்மா. ஜாதகம்னா சட்டப்படியான ஜாதகம் சரியில்லைம்மா, ஏதோ பிரச்சனைகள்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே ஜெயலலிதா வந்து சசிகலாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏன் சசி இந்த மாதிரி வந்து அவசரப்பட்டு பண்ணீங்க, கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு இந்த சம்பந்தம், இந்த கல்யாணத்தை நிறுத்திறேன் அப்படின்னு கூப்பிட்டு சசிகலா கிட்ட சொல்கிறாங்க. சரி இந்த அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம என்னென்னு பேசி பார்ப்போம். விவேக் ஜெயராமனை கூப்பிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு சசிகலா பேசுகிறாங்க. பேசும்போது விவேக் ஜெயராமன் என்ன சொல்கிறாராம், இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு வந்து நீங்கள் தான் பார்த்தீங்க, நீங்கள் தான் நிச்சயம் பண்ணீங்க, ஆனால் இவ்வளோ நாளில் நிறைய நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், பழக ஆரம்பிச்சிட்டேன், அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு, இன்னொரு பொண்ணு மனசு வருத்தப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க வேணாம், அதனால் இந்த கல்யாணத்தை எப்படியா பண்ணி வச்சுருங்க அப்படின்னு விவேக் ஜெயராமன் சொல்கிறாரு.